கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜூலை மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 118:22 வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ பலவீனன் என்று சொல்லாத, குறைவுள்ளவன் என்று சொல்லாத, தகுதி இல்லாதவன் என்று சொல்லாத, என்னால் ஒன்றும் முடியாது, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்று சொல்லி, மனிதர்கள் ஒருபோது என்னை அங்கீகரிக்க மாட்டாங்கன்னு சொல்லி, நான் ஆகாதவன் என்று சொல்லி, உலகம் முத்திர குத்திருச்சு, குடும்பம் முத்திர குத்திருச்சு, சபை முத்திர குத்திருச்சு, உறவுகள் முத்திர குத்திருச்சு, அதனால் நான் ஆகாதவன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்திருக்கலாம். கர்த்தர் நம்மை பார்த்து, உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே. வீடை கட்டுறவங்க இது ஆகாதென்று சொல்லி தள்ளிட்டாங்களாம். இது ஆகவே ஆகாது, அசிவாரத்துக்கு ஆகாது, மேலே வச்சு கட்டுறதுக்கு ஆகாது, கீழே மூளைக்கல்லா இருக்கிறதுக்கு ஆகாது, எதுக்குமே இது லாய்க்கில்லைன்னு சொல்லி தள்ளுன அந்த கல்லை ஆண்டவர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு அசிபார கல்லா இருக்க முடியல, மேலே கட்டுற பில்டிங்கில் கட்டப்படுற கல்லா இருக்க முடியல, ஒரு நொறுக்கி உடைச்சு போடுற கப்பி கல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த கல்லா கூட நான் என்ன செய்யல, ஒரு சிப்பி கல்லா, ஒரு சல்லி கல்லா கூட என்னால் இருக்க முடியல, எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவனா இருக்கிறேன். என் குடும்ப காரியங்களில், என்னுடைய வாழ்க்கையில், சபை காரியங்களில், ஊழியங்களில் நான் எதற்கும் பிரயோஜனம் மற்றவரை போல ஒருவேளை சமுதாயத்தின் பார்வையிலும் நான் காணப்படுகிறேன் நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஆகாதுன்னு சொன்ன கல்லு தான், ஆகாதுன்னு தள்ளின கல்லு தான், தள்ளிட்டாங்க, ஆகவே ஆகாதுன்னு தள்ளிட்டாங்க. அந்த கல்லை தான் மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, அது 23 அது கர்த்தராலே ஆயிற்று அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தரால மட்டும்தான் அது ஆயிடுச்சான். உங்க திறமையில் அல்ல, உங்க படிப்பல்ல, உங்க அனுபவம் அல்ல, உங்க பிரயாசம் அல்ல, அதுபோல உங்க குடும்பத்தில் உள்ளவர்களாலோ, பெற்றவர்களாலோ, பெரியவர்களாலோ அல்ல. அல்லேலூயா. பின்னணி பேக்ரவுண்டுனால அல்ல, சமுதாயத்தால் அல்லோ, யாராலுமே அது முடியாதது. ஆனால் இது கர்த்தராலே ஆயிற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்றுன்னா எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமா இருக்கிறது. எப்படி நீயா நீங்களா அப்படின்னு நம்ப முடியாத அளவு ஆச்சரியமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இகழ்ச்சியாகவும் அற்பமாகவும் ஏளனமாகவும் முகம் சுளிக்கத்தக்க அருவருக்கப்பட்டவர்களைப் போல மிகவும் கேவலமாக கீழானவர்களை பார்க்கப்படுகிற, மதிக்கப்படுகிற, பேசப்படுகிற, குற்றம் சாட்டப்படுகிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் அற்பமாய் யாருக்கு முன்பதாவது எந்த நிலைமையிலாவது நீங்கள் அப்படி நின்றுப்பீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீ தான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற போறேன்னு கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்போ கற்கள் நிறைய இருக்குது, கல் நிறைய இருக்குது, நிறைய விதத்தில் கல் இருக்குது. மேலே அது என்ன சொல்லுது, 3/4 இன்ச்சு கல் இருக்குது, 1/4 இன்ச்சு கல் இருக்குது. அப்புறம் என்ன செய்கிறாங்க, வானக்கால் சொல்லுவாங்க, குழி தோண்டி அதுக்குள்ளே போடுகிற அரளக்கல்லுன்னு இருக்குது. அப்புறம் அசிபார கல் இருக்குது, அது சதுர கல்லுன்னு சொல்லுவாங்க, கல் இருக்குது. மேலேயும் முன்ன காலத்தில் கல்லை வச்சு கட்டுனாங்க, சுவரும் கற்களால் கட்டப்பட்டாங்க, அது ஒரு விதமான கல். இப்படி பலதரப்பட்ட கல்கள் இருக்கலாம். ஆனால் இந்த எந்த கல்லுக்குமே இது யூஸே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டுட்டாங்க, தூக்கி எறிஞ்சிட்டாங்க, ஆகவே ஆகாதுன்னு. அந்த கல்லை எடுத்து ஆண்டவர் ஏதோ சுவர் கட்டுற கல்லாகவோ, சின்ன சின்ன கல்லாகவோ, இல்லை அசிவார கல்லாகவோ வைக்கலை. அதை விட ரொம்ப முக்கியம், ஒரு வீட்டுக்கு, ஒரு பில்டிங்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த எந்த கல்லுன்னு கேட்டிங்கன்னா தலைக்கல் தான். மூளைக்கல்லுன்னு சொல்லப்படுகிற தலைக்கல்லுன்னு சொல்லுவாங்க.
ஒரு மூளை ஓரத்தில் அந்த கல்லை நட்டு வைப்பாங்க. அந்த கல்லை பேஸ் பண்ணித்தான் அஸ்திவாரமே கட்டுவாங்க. அந்த கல் அஸ்திவாரத்துக்கு ஸ்ட்ரென்த்து, அஸ்திவாரத்துக்கு அது மையமாக எது இருக்குன்னா இந்த மூளைக்கல். இந்த மூளையில் ஒரு மூளையில் வைப்பாங்க, அது நீளமாக இருக்கும், கொஞ்சம் பெரியதாக இருக்கும். அதை வச்சு தான், அதை பேஸ் பண்ணி தான் முழு அஸ்திவாரமும் போடுவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது ஒன்று அஸ்திவாரம் அல்ல, மூளைக்கல்லாய் தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரை தள்ளினாங்களோ அவர்களை கர்த்தர் தலைக்கல்லாய் மாற்றினார். தாவீதை பாருங்க, அவங்க குடும்பத்தில் கூட ஏற்றுக்கறல. ஒரு வேலைக்காரன் மதிப்பு கூட தாவீது வீட்டில் தாவீதுக்கு அந்த மதிப்பு மரியாதை கூட இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் யூதா கோத்திரத்துக்கு தலைக்கல்லாய் மூளைக்கல்லாய் தாவீது ராஜா மாறினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் யூதா கோத்திரத்தில் வந்து போயிருக்கலாம், எத்தனை பேர் பிறந்திருக்கலாம், எத்தனையோ பேர் எழும்பியிருக்கலாம், நியாயாதிபதிகள் எழும்பியிருக்கலாம், அதுக்கு பிற்பாடு எத்தனையோ பேர்கள் எழும்பியிருக்கலாம் சாதித்தவர்கள். ஆனால் தாவீதை போல வரலை. ஏன்னா ஒரு வீட்டுக்கு மூளைக்கல் ஒன்னாத்தான் இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அதுபோல ராஜாவிலே பிரதானமான ராஜா 20 ராஜாக்கள் வந்திருந்தாலும் அது 20 ராஜாக்களுக்கும் மையமா மூளைக்கல்லா பிரதானமான ராஜாவை யார் இருந்தான்னா தாவீது தான் இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா ராஜாவும் பார்த்துட்டு அவர் சொல்லுவார், என் தாசனாகி தாவீதை போல நீ என்ன செய்யல, உத்தமமாய் என்னை பின்பற்றவில்லை, அல்லது அவன் தாவீதை போல என்ன செய்யல, நீ எனக்கு முன்னாடி இல்லை, உன் தகப்பனாகிய தாவீதை போல நீ இல்லை இல்லை இல்லைன்னே சொல்லுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சாதாரணமான ஒன்றை கர்த்தர் சரித்திரமாகவும் சகாப்தமாகவும் உன்னை மாற்றி விடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட தள்ளப்பட்ட எத்தனையோ தனி மனிதர்களை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு தனிப்பட்ட குடும்பத்தை குறித்து கூட என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்குறோம். ஒரு தள்ளப்பட்ட ஒரு வம்சத்தை குறித்து கூட நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு பார்க்க போகிறோம். தள்ளப்பட்ட, எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கோத்திரத்தை பார்க்க போகிறோம் இந்த நாளிலும் கூட. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பையன் பிறந்தார். இந்த ஈசாக்குக்கு யாக்கோபு ஏசான்ற 2 பையங்க இருந்தாங்க. அந்த யாக்கோபுக்கு கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த யாக்கோபுக்கு 12 பையன்மார்கள் இருந்தாங்க. அந்த 12 மகன்களும் பிற்காலத்தில் 12 கோத்திரமாய் என்ன செஞ்சாங்க, மாறினார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 12 பேர் தான் இஸ்ரவேல் நாடாக தேசமாக மாறினார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த 12 கோத்திரத்தில் பிரதான கோத்திரம்னு சொன்னா எதை சொல்வீங்க? 12 கோத்திரத்தில் பிரதான கோத்திரம்னு சொன்னா யுத்தத்துக்கு போனாலும் எங்க வேணாலும் முன்னாடி நிற்கிற கோத்திரம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எதுன்னு சொன்னா அது யூதா கோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாத்துலேயும் ஒரு யுத்தத்துக்கு போனால் முன்னாடி அவங்க தான் போகணும். யூதா கிளம்பி போ அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஆண்டவர் சொல்லுவார். யூதா தான் முன்ன நிற்கும். லேவி கோத்திரத்துக்கு சுதந்திரம் இல்லை, அது கர்த்தருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால லேவி போக மற்ற 12 கோத்திரமாக இருக்கிற அந்த 12 கோத்திரத்தில் மிகவும் பிரதானமான பெரிய கோத்திரம் எதுனா யூதா கோத்திரம் தான். ஒருத்தன் யூதா கோத்திரத்தில் பிறந்தா அவன் ரொம்ப பெருமை பாராட்டுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த நாட்டிலேயே லேவியர்களுக்கு அப்புறம் 12 கோத்திரத்தில் யூதா கோத்திரத்தில் பிறந்தா அவங்களுக்கு இருக்கிற அந்த பெருமை, அவங்களுக்கு இருந்த அந்த அந்த அதை பார்த்தீங்கன்னா அப்படியே மிடுக்கான நட பேச்சு, நான் யூதா கோத்திரம் அப்படி ரொம்ப என்ன செய்வாங்க, கௌரவமாக சொல்லிக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட கோத்திரமாய் பிரதான கோத்திரமாய் யூதா கோத்திரம் இருந்துச்சு. அதற்கு நேர் எதிராக தான் கோத்திரம் இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த தான் யாக்கோபுக்கு 5வது மகனாக இருந்தார். ஆதியாகம புஸ்தகத்தில் ஆதியாகமம் 30வது அதிகாரம்
6வது வசனம், 5:6, ஆதியாகமம் 30:5-6. பில்காள் கர்ப்பவதி ஆகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். அதாவது லேயாளுக்கு 4 குமாரர்கள், மகன்கள், ரூபன், சிமியோன், லேவி, யூதா பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிள்ளை பேரு நின்றுச்சு. அப்புறம் எனக்கு பிள்ளை தாரும் என்று சொல்லி ராகேல் யாக்கோபுட்ட சண்டை போடுறான். நான் என்ன கடவுளா, தேவனே உன் கற்பத்தை அடைச்சி வச்சுக்கிறான்னு சொன்ன உடனே தனக்குரிய வேலைக்காரியா இருந்த பில்காலை யார் கொடுக்குறா? அப்படி தன்னுடைய கணவனாக இருக்கிற யாக்கோபுக்கு கொடுத்த உடனே அவன் அந்த வேலைக்காரி பில்கால் கர்ப்பவதியாகி ஒரு பையனை பெறான். உடனே அதற்கு பேர் வைக்கும்போது என்ன சொல்றாருன்னா, தேவன் என் வழக்கையும் என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தாருன்னு சொல்லி தான் என்று பெயர் வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ யாக்கோபுக்கு 4 குமாரர்கள் பிறந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 5வது மகன் யாருங்க? தான் 5வது குமாரனாய் இருக்கிறான். ஆனா அவன் 5வது குமாரனாய் இருந்தும் அவன் கடைசியாய் தள்ளப்பட்டதுக்கு, மிகவும் 12 கோத்திரத்தில் ரொம்ப கீழானவனாய் பார்க்கப்பட்டதற்கு காரணம் என்ன? இஸ்ரவேலிலேயே இகழப்பட்டவங்க, துன்பப்படுத்தப்பட்டவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க சொன்னா இந்த தான் கோத்திரம் தான். இஸ்ரவேலில் 11 கோத்திரத்தாரு தான் கோத்திரத்தாரு தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளிவிட்ட கோத்திரமா பார்த்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதற்கு நிறைய காரியம் இருக்கு. ஏன் அப்படி தள்ளினாங்க, ஏன் இப்படி பார்த்தாங்க அப்படிங்கிற நிறைய காரியம் பைபிளில் நிறைய வசனங்கள் அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தான் கோத்திரத்தை சொல்லுகிற அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. தான் கோத்திரத்தார் இஸ்ரவேலர் நடத்திய விதம் ரொம்ப 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 வேதனைக்குரியதாக இருந்தது. அநேக நேரம் மனிதரால் புறக்கணிக்கப்படும் போது புறக்கணிக்கப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனையும் வலியும். அது தாங்கிக் கொள்ள முடியாததா இருக்கும். புறக்கணிக்கிறவங்க ஈஸியாக புறக்கணிச்சிருவாங்க. ஆனால் புறக்கணிக்கப்பட்டவங்க படுகிற வேதனை, கஷ்டம், அவங்க இருதயம் உடைக்கப்படுகிறது, அது சொல்லி முடியாததா இருக்கும். நீங்க எங்க வாசிச்சாலும் தான் கோத்திரம் கடைசியா இருக்கும். அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. பாளையம் புறப்பட்டு போவாங்க. பாளையம் புறப்படணும்னா வனாந்தரத்தில் இருக்கும்போது பாளையம் புறப்படுவாங்க. என்னாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இங்க பாருங்க, முதல்ல பாளையம் புறப்பட்டு போவாங்க. ஏன்னா வனாந்தரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை கலட்டிட்டு அவங்க பிரயாணப்பட்டு போவாங்க. மேக சம்பம் முன்னாடி போகுதுன்னா அவங்க போவாங்க. எப்படி போவாங்கன்னா, யூதா கோத்திரம் போகும், 2வது இச்சகார் கோத்திரம் போகும், 3வது என்ன செய்யும், செபுலோன் கோத்திரம் போகும். இது 3 போகும், முதல் பிரிவா போகும். அப்புறம் கெர்சோன், மெராரி அவங்க என்ன செய்வாங்க, ஆலயத்துக்குரியதை சுமந்து கொண்டு அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து 4வது ரூபன், 5வது சிமியோன், 6வது காத் கோத்திரம் என்ன செய்யும், போகும். 2வது ரவுண்டா என்ன செய்வாங்க, ஒரு 3 கோத்திரம் புறப்பட்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் கோகாத்தியர் என்ன செய்வாங்க, பரிசுத்த பனிமுட்டுகள் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லாம் பரிசுத்தமான பலிபீடம், தூபபீடம், வெங்கலப்பீடம், அப்புறம் வெங்கல தொட்டி, குத்து விளக்கு, சமூக தப்ப மேசை, உடன்படிக்கை பெட்டியெல்லாம் என்ன செய்வாங்க, கோகாத்தியர் சுமந்து கொண்டு வருவாங்க. யூதா, இசகார், செபுலோன் போனதுக்கப்புறம் மெராரி, கெர்சோன் அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த பலகைகள், வெள்ளி பாதங்கள், இந்த கொக்கிகள், அப்புறம் திரை என்ன செய்வாங்க, 3 திரைகள், இதெல்லாம் அவங்க முன்னாடி சுமந்து கொண்டு போவாங்க. அல்லேலூயா. இவங்க முன்னாடி போய் எல்லாத்தையும் செட்டு போட்டுறணும். போட்டோன்னே பின்னாடி எது வந்துட்டு இருக்கும், உடன்படிக்கை பெட்டி எல்லாம் வந்து அதை உள்ளே வந்து வச்சுருவாங்க. அல்லேலூயா. இப்போ 2 பிரிவாயிடுச்சு. 3வது பிரிவில் பாருங்க, 23 பார்த்தா மனாசே, அப்புறம் பென்யமீன் என்ன செய்துங்க, எப்ராயிம் சந்ததி யாரும் என்ன செய்கிறாங்க, அப்புறம் அவங்க போகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமே, சோத்திரம்.
அவங்க போனதுக்கப்புறம் அதற்கு பின்பு தான் யார் வர்றான்? தான் வருவா. அப்படி தான் கொடியை பிடிச்சிட்டு போகிறா. அப்படி 4 பிரிவாய் பிரிக்கப்பட்டிருந்தது. எத்தனை பிரிவாக பிரிச்சிருந்துச்சுங்க? 4 பிரிவாக பிரிச்சிருந்ததில் அதில் முதல் பிரிவில் யூதா கொடியேந்திட்டு போகுது, 2வது இதில் ரூபன் கொடியேந்திட்டு போகிறா. அப்படி 3வது இதில் மனாசே கோத்திரத்தில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க கொடியை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் கடைசியில் யார் போகிறதுங்க? தான் போகிறா. அப்படி கொடி பிடிச்சிட்டு 4 பிரிவில் கடைசியாக போகிறது யாருங்க? தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பிரயாண வரிசையில் கூட இவங்க கடைசி பிரிவில் தான் இருந்தாங்க, கடைசியாக தான் இருந்தாங்க. ஆனால் 5வது மகனாய் பிறந்திருந்தோம். அல்லேலூயா. அப்போது இப்படி எல்லா இடங்களிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க கடைசியில் இருக்கிற காரியத்தை பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்பதாகவே யோர்தானுக்கு அக்கறையில் நதிக்கு அப்புறத்தில் 2 கோத்திரத்தை என்ன செய்கிறான்னா, காத்துக்கும் ரூபனுக்கும் காத்துக்கும் அப்புறம் மனாசே பாதி கோத்திரமா 2 கோத்திரத்தை யோர்தானுக்கு அங்கிட்டே என்ன செய்கிறாங்க? சமனான வெளியிலேயே மோசே மூலம் பிரித்து கொடுத்து விடுகிறார். மோசே என்ன செய்கிறாரு? பிரித்து கொடுத்துறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது போக 2 கோத்திரம் போக மிச்சம் எத்தனை கோத்திரம் இருக்குது? 9 கோத்திரம் இருக்குது. இந்த 9 கோத்திரத்தை என்ன செய்வாங்க? பங்கிட்டு கொடுப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா பங்கிட்டு கொடுக்குறான். இதில் 5வது கோத்திரமாக இருக்கிற தான் கோத்திரம் 5வதாக பங்கிட்டு கொடுத்துருக்கணும். ஆனால் தான் கோத்திரம் 5வதாக பங்கிட்டு கொடுக்கப்படவில்லை. கடைசியாகத்தான் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, யோசுவா 18:2. இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்ததாம். அப்போ முன்னாடி 2 கோத்திரம் இருந்தது, அடுத்த ஒரு 2 கோத்திரத்துக்கு என்ன வச்சிருக்கிறாங்க? பங்கு வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 5 கோத்திரம் என்ன செய்யப்பட்டிருச்சு? சுதந்திர வீதம், பங்கு வீதம் என்ன செய்யப்பட்டிருக்கு? பங்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 18வது யோசுவா 18வது அதிகாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 கோத்திரத்துக்கு பங்கு வச்சுட்டாங்க. சுதந்திர வீதத்தை என்ன செய்ய பங்கு வச்சு பிரித்து கொடுத்துட்டாங்க. இன்னும் மீதி 7 கோத்திரம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசுவா 19:40 வாசிங்க. 7ஆம் சீட்டு தான் புத்திரருடைய கோத்திரத்துக்கு விழுந்தது. எத்தனாவது கோத்திரங்களா? அப்போ ஆல்ரெடி 5 கோத்திரம் பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க. இன்னும் 7 கோத்திரம் இருக்குது. அதில் 6 கோத்திரத்துக்கு சீட்டு போட்டு 11 கோத்திரம் முடிஞ்சிருச்சு. கடைசியாக தான் யாருக்கு சீட்டு போட்டாங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ யாருக்கு கடைசி? தானுக்கு தான் 12வதாய் 5வது பிறந்த மகனாக இருந்தாலும் அவனுக்கு 12வதாகத்தான் என்ன செய்து கடைசி கோத்திரமாக தான் பங்கிட்டு கொடுத்தார்கள். உங்கள் வாழ்வில் உரிய பங்கை அநேகர் கொடுக்காமல் போகலாம். கடைசி மிச்சம் மீதி இருந்தால் உனக்கு தரலான்னு சொல்லலாம். அல்லேலூயா. அது மாதிரி பொறுப்போ தலைமைத்துவமோ நன்மையோ எதா இருந்தாலும் உன்னை உதாசனப்படுத்தி கடைசியில் மிச்சம் மீதி இருந்தால் தர்றோம், ஏதோ மிச்சம் மீதி பொறுப்பு இருந்தால் உனக்கு கடைசியாக என்ன செய்கிறோம்? தர்றோம் என்று சொல்லி உன்னை உதாசீனப்படுத்தலாம், ஒதுக்கி வைக்கலாம். சமஸ்த இஸ்ரவேலுமே இந்த தான் கோத்திரத்தை ஒதுக்கி வைத்தது. அவர் அற்பமாய் பார்த்தது அந்த கோத்திரத்தை. அப்பொழுது பாருங்க, தீர்க்க தரிசனம் சொல்லும்போது கூட தான் ஒரு கோத்திரமாவானாக அப்படி சொல்லி யார் ஆசீர்வாதம் பண்ணுவார்? யாக்கோபு ஆசீர்வாதம் பண்ணும்போது என்ன செய்கிறாரு? ஆதியாகமம் 49:16 தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் ஒரு கோத்திரமா வரவே முடியாதுன்ற மாதிரி எல்லாம் இவன் அற்பமாய் பார்க்குறாங்க, ஏளனமாய் பார்க்குறாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி என்ன செய்கிறாங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படின்னு சொன்னால், லேவி கோத்திரத்தை கர்த்தர் தனக்குன்னு எடுத்துக்கிட்டு எப்படி எப்ராயிம் மனாசே கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்துக்கிட்டாரோ, ஒருவேளை அது மாதிரி கூட என்ன செய்யலாம்? அப்படி யாராச்சும் கூட ஒருவேளை என்ன செய்யலாம்? கர்த்தர் தெரிஞ்சுக்கிறலாமான்னு நினச்சாங்களே என்னன்னு தெரியல.
இவெல்லாம் எங்க ஒரு கோத்திரமாக போறான், இவெல்லாம் எங்க ஒரு குடும்பமாக போறான், இவெல்லாம் எங்க ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு வர போறான் அப்படிங்கிற மாதிரி இந்த தான் கோத்திரத்தை நினைத்தார்கள், புறக்கணித்தார்கள். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் யாக்கோபு ஆவியானவர் மூலம் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது கூட என்ன சொல்றாரு, இவன் ஒரு இஸ்ரவேல்ல கோத்திரமா மாறட்டும். ஒரு கோத்திரமா மாறுறது மட்டுமல்ல, இவனும் நியாயம் விசாரிக்கட்டும். தள்ளப்பட்ட இவனும் என்ன செய்யணும், ஒரு நியாயம் விசாரிக்கிறோம்னா ஒரு நியாயாதிபதி இவன் கோத்திரத்தில் இருந்தும் எழும்பட்டும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க, விண்ணப்பம் ஆமாம் அங்க வைக்கப்படுறது போல காணப்படுகிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன். மற்ற மனிதர்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்களா அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவங்க புறக்கணிக்கிறதே கர்த்தர் உங்களை அங்கீகரிச்சிருக்கிறார்னு அர்த்தம். மனிதர் அங்கீகரிக்காதவர்களை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். அநேகர் கர்த்தர் அங்கீகரித்த அநேக தேவ மனிதர்களை ஆரம்பத்தில் மனிதர்களை அங்கீகரிக்கவே இல்லை. மோசேயை மனிதர்கள் அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. யாக்கோபை அங்கீகரிக்கல, யோசேப்பை ஒரு அங்கீகரிக்கல மனிதர்கள். ஆமாவா இல்லையா? தாவீதை அங்கீகரிக்கல. இப்படி மனிதர்களால் அங்கீகரிக்கப்படாதவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாங்க. ஒருவேளை மனுஷங்க உங்களை அங்கீகரிக்காம ஏற்றுக்கொள்ளாம அற்பமா பார்க்குறாங்களா, கர்த்தர் உங்களை அங்கீகரிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர்களை பாருங்க, இஸ்ரவேல் கோத்திரத்தில் இப்படி தான் கோத்திரத்தை தள்ளி விட்டிருந்தாலும் பாருங்க, அற்பமா நினைச்சிருந்தாலும் இந்த கோத்திரத்தை கர்த்தர் பாருங்க யூதா கோத்திரத்துக்கு நிகரா கர்த்தர் கணம் பண்ணார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படிங்க? யூதா கோத்திரம் நம்பர் 1 கோத்திரம், பெரிய கோத்திரம். நான் யூதாவிலே பிறந்தவன், தேசமே யூதா கோத்திரமா நீங்க அப்படிங்கிற பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு அந்த யூதா கோத்திரத்துக்கு கொடுத்த கணத்தை பொறுப்பை இந்த தான் கோத்திரத்துக்கு கர்த்தர் கொடுத்தார், மனுஷங்க கொடுக்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, மிகப்பெரிய ஞானவான்களை மிகப்பெரிய அறிவாளிகளை இஸ்ரவேல் ஜனங்கள் புறக்கணித்த தான் கோத்திரத்திலிருந்து கர்த்தர் எழும்ப பண்ணினார். முதலாக கர்த்தர் பூமியில வாசம் செய்ய விரும்பினார். யாத்திராம புஸ்தகத்தில் சொல்றாரு, நான் என்ன செய்றேன், இதோ மனுஷர் மத்தியில் நான் வாசம் செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை நீங்க என்ன செய்யணும், கட்ட வேண்டும் என்று சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டணும்னு சொல்லி நியமித்தது மாத்திரமில்ல, அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய எல்லாத்தையும் ப்ளூ பிரிண்டை கொடுத்துட்டு சொன்னாரு. யாத்திராகமம் 31 2வது வசனத்திலிருந்து, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரினுடைய மகனான பெசலெயேலை என்ன செஞ்சுக்கிட்டேன், பெயர் சொல்லி நான் பெசலெயேலை அழைச்சேன்னு அங்க சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் சொல்றாரு, யூதா கோத்திரத்துல உள்ள பெசலெயேலை நான் என்ன செய்றேன், இந்த ஆசரிப்பு கூடார வேலையை தேவனுடைய ஆலயத்தை அவன் கட்டும்படிக்கு அவனை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். அந்த ஊருடைய மகனான ஊரியின் மகனாகிய பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்தேன். அவன் விசித்திரமான வேலைகள் எல்லாம் என்ன செய்வான், சகலவித வேலைகள் எல்லாம் செய்வான். அடுத்தடுத்து வசனம் சொல்லுது. 5வது வசனத்தில் பாருங்க, மற்றும் சகலவித வேலைகளும் யூகித்து செய்கிறதுக்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன்னு சொல்லிட்டு அதோடு கூட ஆண்டவர் நிக்கல. அந்த 6வது வசனத்தை வாசிக்கிறான். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனோடு கூட ஞானத்தையும் அருளினேன், நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். அப்போ யாரை எலும்பு பண்றாரு? அற்பமா தள்ளப்பட்ட நினைக்கப்பட்ட கோத்திரத்திலிருந்து ஒருத்தனை கர்த்தர் என்ன செய்யறாரு, தேவனுடைய ஆலயத்தை ஆசரிப்பு கூடாரத்தை மகா பரிசுத்தமான வேலையை செய்யறதுக்கு யூதா கோத்திரத்தை பெசலெயேலை தெரிந்து கொண்டது பெரிய விஷயம் அல்ல. அது கனத்திற்குரிய மதிக்கப்பட்ட கோத்திரமா இருந்துச்சு. ஆனா
இங்க தான் கோத்திரத்திலிருந்து ஒருவனை எலும்பு பண்ணினாரு. அவன் பாருங்க, தேவ ஆவினால் நிரப்பியிருக்கிறாரு. ஞானமும் புத்தியும் அறிவும் உள்ள பெசலெயேலுக்கு யார் துணையா இருக்கிறாங்களாம்? இந்த அகோலியாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெசலெயேலால செய்ய முடியாத வேலையை யாருக்கு உதவி இருந்து செய்யறது? இந்த அகோலியாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, அப்போ அப்படிப்பட்ட விசேஷ வேலை துணைன்னா நாம எதை எடுபடி நினைக்கிறோம் இல்லைங்க. இவங்களால ஒரு சில காரியங்களை நிறைவேற்ற முடியாததை இவங்க கூட இருந்தா தான் அந்த வேலையை நடந்து முடியும். அப்ப ஆசரிப்பு கூடார வேலை நிறைவடையணும்னு சொன்னா பெசலெயேலுக்கு யார் கூட இருந்தாகணும்? தான் கோத்திரத்திலிருந்து அகோலியாப்பு இருக்கணும். நீ தள்ளப்பட்டிருக்கிற கல்லு தான் கோத்திரம். அந்த தான் கோத்திரத்தை கர்த்தர் எலும்பு பண்ணினார். அதிலிருந்து ஒருவனை எழுப்பி விட்டார். ஆசரிப்பு கூடாரம் மோசே காலத்தில் கட்டும் பொழுது எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை மனுஷர்கள் நம்ம தள்ளலாம். நீ கர்த்தருடைய ஊழியம் செய்யறதுக்கு லாய்க்கில்லை, கர்த்தருக்காக எழும்ப லாய்க்கில்லை, இல்லை நீ ஒரு அதிகாரியா, ஒரு தலைவனாய், ஒரு தலைமைத்துவம் உடையவனாய் நீ எழும்புறதுக்கு உனக்கு வாய்ப்பு இல்லைன்னு மனுஷங்க உன்னை புறக்கணிக்கலாம், உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தள்ளி விட்டுறலாம். உலகமும் மனிதர்களும் சமுதாயமும் குடும்பமும் தள்ளி விட்டுறலாம். ஆனால் கர்த்தர் உன்னை எலும்பு பண்ணுவார் பாருங்க. அப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க, இது கர்த்தரால் ஆயிற்று, யாராலும் தடுக்க முடியுமா? ஏன்னா எல்லாரும் ஆச்சரியம், நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா மாறிடுச்சு. ஆகாது தான் கோத்திரம் என்கிற கல் ஆகாது, அப்படி தள்ளி விட்டுட்டோமே. ஆனால் கர்த்தர் அதை என்ன செஞ்சாரு? தலைக்கல்லாய் மூளைக்கல்லாய் எடுத்து ஆசரிப்பு கூடார வேலைக்குன்னு நுப்பாட்டி வைத்து விட்டாருன்னு எல்லாரும் பார்த்தாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதோடு கூட கர்த்தர் நுப்பாட்டி விடலை பாருங்க. அகோலியாப்ப பெசலெயேலுக்கு தான் கோத்திரத்தில் இருந்த அவனை துணையாய் எழுப்பி ஆசரிப்பு கூடாரத்தை பரிபூரணப்படுகிறதுக்கு இவனை உதவியாய் எழுப்பினார். தேவன் வாசம் செய்ய பூமியில் ஒரு வாசஸ்தலம் உண்டாகணும். அது ஒதுக்கப்பட்ட தான் கோத்திரத்தின் துணை இல்லாமல் அந்த வேலை பூரணம் அடையாதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒதுக்கப்படுற உன் துணை இல்லாம தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட முடியாது. உன் தேசமும் பட்டணமும் அங்கீகரிக்கப்படாத உன்னை கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்ய போறார்? அசைக்க போகிறார். அல்லேலூயா. அதோடு கூட நிற்காம 2 நாளாகமும் 2வது அதிகாரம், 2 நாளாகமும் 2வது அதிகாரம் 13-14 வசனம். இப்போதும் ஈராம் அபி என்னும் புத்திமானாகிய நிபுணனை அனுப்புகிறேன். இப்போ உதவிக்கு நிபுணர்களை கேட்கிறார். நிபுணன் தேவைப்படுதுங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு நிபுணன் தேவை. அதனால ஈராமே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டதுக்கு என்ன செய்கிறார்னா, உடனே அவர் அபி என்னும் புத்திமானாகிய நிபுணனை அனுப்புகிறேன். அவன் தானின் குமாரத்திகளில் ஒரு ஸ்திரீயின் குமாரன். அவன் தகப்பன் தீரு தேசத்தான். அவன் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் கற்களிலும் மரங்களிலும் இரத்தாம்பர நூலிலும் இளநீல நூலிலும் மெல்லிய நூலிலும் சிவப்பு நூலிலும் வேலை செய்யவும், சகலவித கொத்து வேலை செய்யவும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொல்லப்படுமோ அவைகள் எல்லாம் உம்மிடத்தில் உள்ள நிபுணரோடும் உம்முடைய தகப்பனாகிய தாவீதனும் என் ஆண்டவனுடைய நிபுணரும் கூட யூகித்து செய்யவும் அறிந்தவன். அவன் செய்யாத வேலை இல்லைங்க. தங்க வேலை செய்வான், வெள்ளியும் வேலை செய்வான், வெண்கலத்திலையும் இரும்பிலையும் கற்களிலும் மரங்களிலும் ரத்தினங்களிலும், அதாவது இரத்தாம்பர நூலிலும் இளநூல் மெல்லிய நூல் எல்லாவற்றிலும் வேலை செய்வான். அவன் யார்? ஒரு தான் கோத்திரத்தில் உள்ள வந்த ஒரு ஸ்திரீயினோட மகன் அவன் அபி என்பவன். முதல் ஆசரிப்பு கூடார வனாந்தரத்தில் செய்யும் போது யாரை கர்த்தர் எடுத்தாரு தெரிஞ்சுக்கிட்டாரு? யூதா கோத்திரத்தை வந்த பெசலெயேலுக்கு துணையா அகோலியாப்பு தெரிஞ்சிட்டார். அவன் தான் கோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல இங்கேயும் பாருங்க, சாலமோன் கட்டின உலகத்திலே மிக பிரமாண்டமான பிரசித்தி பெற்ற விலையேற பெற்ற ஈடு இணை இல்லாத, உலகத்திலே அதற்கு ஈடு இணை இல்லாத ஆலயம் என்று சொன்னா அது சாலமோன் கட்டின தேவாலயம். அதுல எல்லாத்திலையும் அவன் வேலை இருந்தது. யார்?
தான் கோத்திரத்தில் உள்ள ஒரு பெண்ணுடைய மகனாய் வந்தவன். தான் கோத்திரத்தானுடைய வேலை. பொண்ணுல வேலை செய்கிறான். அது உடன்படிக்கை பெட்டி வரைக்கும் அங்கே அவன் வேலை இருக்குதுங்க. ஒரு ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட கோத்திரத்தானுடைய வேலை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம், அப்புறம் பார்த்தா மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பொன் குத்து விளக்கு, எல்லாவற்றிலும் அவனுடைய கை, அவனுடைய உழைப்பு, அவனுடைய திறமை அங்கே இருந்தது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உன் திறமை, உன் மேலே இருக்கிற தரிசனம், உன் மேலே இருக்கிற கிருபை, உன் மேலே இருக்கிற தேவனுடைய திட்டம் எல்லாம் மனிதர்களால் புறக்கணிக்கப்படலாம். ஆனால் கர்த்தரால் அது அங்கீகரிக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அது பரலோகமும் தேவனும் அங்கீகரிக்கிறதா இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதனால அவன் தலைமை நிபுணன், எல்லாவற்றிനും அவன் திறமை உள்ளவன். சாதாரணமாக வேலை செய்தான். சாலமோன் கட்டின ஆலயம் சாதாரணமானது கிடையாது. தாவீது ஆலயத்திற்கு 1,00,000 தாலந்து தங்கத்தை கொடுத்திருந்தார். கிட்டத்தட்ட 33 லட்சம், ஏறக்குறைய 33 லட்சம் தங்கம், பொண்ணு, அத்தனையும் வேலை செய்தான் இவன். அல்லேலூயா. ஆமா. அப்புறம் வெள்ளி வெங்கலத்துக்கு கணக்கே கிடையாது. அத்தனையும் அவன் வேலை செய்தான். அவன் தான் எல்லாத்தையும் சிற்பம் செய்தான், எல்லாம் வடிவமைத்தான், எல்லாம் என்ன செய்தான்? மண்ணில் களிமண் தரையை உண்டு பண்ணி களிமண்ணை வச்சு அதில் வார்த்தான். அதில் எல்லாம் உருக்கி ஊற்றி வார்த்து என்ன செய்தான்? எல்லாவற்றையும் உருவாக்கினான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. தான் கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தான் கோத்திரத்தை கர்த்தர் பயன்படுத்தினார். 2 ஆலயத்திலும் தேவனுடைய மகிமை இறங்கி வந்துச்சு. ஆசாரியர்கள் பணி செய்ய முடியலைங்க. அப்படிப்பட்ட மகிமை இறங்கி வந்துச்சு. அந்த மகிமை இறங்கி வந்தது எதில் தெரியுமா? இந்த தான் கோத்திரத்தானின் வேலைப்பாடு மேலே கர்த்தருடைய மகிமை ஒரு தடவை இல்லை, 2 தடவை பரலோகமே அங்கீகரித்து தேவ மகிமை இறங்கினது அந்த வேலைப்பாடுகளின் மேலே. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீ செய்கிற ஊழியத்தின் மேலே, நீ செய்கிற ஜெபத்தின் மூலம், நீ செய்கிற பிரயாசத்தில், நீ படுகிற பாடுகளில், கர்த்தருக்குண்டு ஓடுகிற ஓட்டத்தில், நீ ஆசாரியனாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஒரு பிரதான ஆசாரியனை போல ஒரு ஊழியனாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு எல்லாராலும் மதிக்கப்படுகிற மனிதனாக இல்லாமல் போகலாம், யாராலையும் கண்டுகொள்ளப்படாதவனா கூட நீ இருக்கலாம், நீ யாராக இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒரு பெண்ணாக இருக்கனால மதிக்கப்படாமல் இருக்கலாம், நீ ஒரு ஆணாக இருக்கிறதுனால ஒருவேளை கண்டுகொள்ளப்படாமல் இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, நீ கர்த்தருக்குன்னு வைராக்கியம் பாராட்டுறத மனுஷங்க ஒருவேளை அங்கீகரிக்காமல் போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அங்கீகரிக்கிறேன்னு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, 12வது சீட்டு போட்டு பங்கிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த இதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இடம் கொஞ்சம் இடம்தான் இருந்துச்சு. அது ஒரு மலை தான். அது இன்று அதற்கு தான் மலைன்னு பேர் சொல்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் பாலும் ஓடுகிற பகுதி என்றால் அது தான் கோத்திரத்துக்கு கிடைத்த இடம்தான். இவங்க ஒதுக்கிவிட்ட இடம். அதாவது இவங்க சீட்டு போட்டு 11 இடத்தை பிரதானமான நல்ல இடமா எடுக்கலான்னு பார்த்தா, ஆனால் போடுகிற இடமெல்லாம் என்ன செய்யுது? 11 கோத்திரத்துக்கு பங்கு வைக்கப்பட்டாலும் பிரதானமான செழிப்பான ஆசீர்வதிக்கப்பட்ட மேன்மையான முதன்மையான எல்லையும் இடமும் பார்க்க கொஞ்சத்தை போல காணப்படுகிற அந்த மலை யாருக்குமே வரலைங்க. 12வது போட்டு எடுத்தீங்கல்ல, கடைசியாக பார்த்தீங்கல்ல, அந்த தானுக்கு தான் வந்துச்சு. லீபனோன் மலைக்கு அருகில் கிட்டத்தட்ட பக்கம், ரொம்ப பக்கம், 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. எது? தான் கோத்திரத்தின் மலையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் லீபனோன் மலை இருக்கிறது. எர்மோன் மலை போன்ற மலைகள் எல்லாம் அங்கே பக்கம் பக்கமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருந்தது எது வரணும் சொல்லுங்க? லீபனோன் மலையிலிருந்து தான் யோர்தான் நதியே உருவாகுது. அப்படின்னு கேட்டால் தான் கோத்திரத்தான் குடித்து அவன் பயன்படுத்தின தண்ணி தான் முழு இஸ்ரவேல் தேசத்துக்குமே வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவங்க கடைசியா எல்லாம் தள்ளி விட்டா கர்த்தர் தலையாய் மேல தூக்கி வச்சுட்டாரு. முழு தேசத்துக்கும் தண்ணி கொடுக்கிற மேலிருந்து லீபனோன்ல தான் கோத்திர மலை வழியா கீழே வந்து என்ன செய்யுது? கலிலேய கடல் வருது. கலிலேய கடந்து நேர கீழே வந்து கடைசியா தான் உப்பு கடல்ல கலக்குது. நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம், அற்பமா நினைக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் பிரதானமான இடத்தை உங்களுக்கு தர போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது ஆசீர்வாதமா இருக்கட்டும், அது நன்மையா இருக்கட்டும், அது அபிஷேகமா இருக்கட்டும், அது உயர்வு மேன்மையா இருக்கட்டும்,
நீங்கள் தள்ளப்பட்டுட்டீங்களா, அங்கீகரிக்கப்படலையா, உங்களை எல்லாம் ஒதுக்கி விட்டது, கடைசியாக மிச்சம் மீதி ஏதாச்சும் இருந்தால் என்ன செய்யலாம், அவனுக்கு தள்ளி விட்டுறலாம், கொடுத்துடலாம் நினைக்கிறீங்களா? ஒருவேளை நினைக்கிறாங்களா? இங்கே ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. சிறந்தது, வளமையான பகுதி, செழிப்பான பகுதி, ஆசீர்வாதமான பகுதி. அங்கே சொல்கிறாங்க, ஒரு மாதுளம்பழம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கிலோ இருக்குமா. ஒரு மாதுளம் பழம் மட்டும், ஒரு மாதுளம்பழம் எடுத்து வெயிட் வச்சிங்கன்னா 1.25 கிலோ இருக்குமா. அந்த தேசத்திலேயே மிகப்பெரிய மாதுளை, நல்ல பெரிய பழங்கள், கனிகள் மிகவும் பெரியதாகும், ரொம்ப சிறந்ததாக இருக்குமா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமாம். நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தான் உன்னதமான மேன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். தள்ளப்பட்டிருக்கீங்களா? தலை சிறந்ததை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உங்களை மட்டுப்படுத்துகிறாங்களா? மகிமையானதை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இங்கே ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட உங்ககிட்ட சொல்கிற வார்த்தை, நீ மனிதர்களுடைய புறக்கணிப்பை பார்க்காது. சமுதாயம், சமூகம் உன்னை தள்ளிவிடுகிற தள்ளுதலை பார்க்காத, கர்த்தரை பார்க்க ஆரம்பி. மகிமையானது சிறந்தது தருவார். அல்லேலூயா. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா மாறிட்டுன்னு சொல்றார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாருக்கும் ஆச்சரியமாய், பிரமிப்பாய், ஆசீர்வாதமாய் நம்மை மாற்றுவாராக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.